Is desire something fundamental in human beings? And without desire, could we function in this world at all? We are not facing facts. Facts have no contradiction. It's a fact. I wonder if you understand. I'm angry. That's a fact. I'm violent. I'm jealous, greedy. That's a fact. But when I say I am violent, there is immediately an idea I must not be violent. Particular jewel in the window, there's a reaction to that, right? You go inside the shop and you ask the man to show you that particular jewel. You touch it, then you have a certain sensation, right? That is seeing, going inside and contact with your fingers, then sensation, right? Seeing, contact, sensation. Then, please go slowly, you will see it for yourself. Then thought imagines how lovely it would look with that jewel in your hand or on your neck or in your ears, right? So at that moment, desire is born. வணக்கம் நண்பர்களே, நமது ஜேகே கற்றல் மையம் சார்பாக வாழ்வை அவதானிக்கும் தருணங்கள் என்ற அளவில் ஜேகே ரிட்ரீட் பிப்ரவரி 15 மற்றும் 16 இந்த தேதிகளில் நொச்சியோடப்பட்டியில் உள்ள அல்வெர்னா தியான மையத்தில் இன்று காலை துவக்கி இனிது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுக்கான நம்ம கொடுத்த தலைப்பு என்னென்னா ஆசையும் அச்சமும். அந்த ஆசையும் அச்சமும் தான் மனித வாழ்க்கையை புரட்டி போட்டு கொண்டே இருக்கின்றது. அதனுடைய தாக்கம் இல்லாத மனிதர்களே இல்லைன்னு ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி காலையில் ஒரு சிறிய காணொளி பார்த்தோம். ஜேகே அவர்களுடைய ஆசை இயல்பானதா, அதை கட்டுப்படுத்த வேண்டுமா, இல்லை ஆசையின் கட்டமைப்பு எப்படி இருக்கின்றது, நம்மளுடைய புரிதல் என்னவாக இருக்கின்றது, அந்த காணொளியை பார்த்துவிட்டோம். இப்பொழுது அதை பற்றி உரையாட இருக்கின்றோம். நம்ம சுருக்கமாக நம்மளுடைய புரிதலை நாம் அந்த காணொளியில் கற்ற விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு நண்பர்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி காலையில் பார்த்த அந்த ஆசை என்ற தலைப்பில் இருந்த அந்த வீடியோ நிறைய விதத்தில் எனக்கே ஒரு புதுவிதமான பர்செப்ஷனை ஆக்சுவலாக போக்குச்சுன்னே சொல்லுவேன். நிறைய விஷயம் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. எத்தனையோ ஜேகே வீடியோ பார்க்கும்போது கூட இந்த பர்டிகுலர் வீடியோவில் அந்த ஆசை தொடர்பான அந்த எண்ணம், இந்த எண்ணம் வளர்வதற்கு அந்த உணர்ச்சி, அந்த மனத்தோற்ற பிம்பம் எந்த அளவுக்கு முக்கியன்றதை இந்த வீடியோவில் இன்றைக்கி தான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். முக்கியமாக டெய்லியும் நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை நம்ம கவனிக்கிறோம், பார்க்குறோம். அதில் ஆக்சுவலாக அன்கான்ஷியஸாகவே நம்மளை அறியாமலேயே நம்ம அதற்கு ஆட்பட்டு அதில் மூழ்கி போய் அதில் பாதிக்கப்பட்டு அப்படியே அந்த ஆசை கடந்து அந்த எண்ணங்கள் விளைவாக அதை நோக்கி பயணப்பட்டு வாழ்க்கை ஒரு அப்படியே தான் பயணப்படுறது, அன்கான்ஷியஸாக போயிடுது. நம்ம அதை கவனிக்கும்போது தான் நம்மளுக்கு இது எவ்வளோ பெரிய விஷயன்றது நம்மளுக்கு தெரியுது. முக்கியமாக இன்றைக்கி அந்த வீடியோவில் கவனிக்கும்போது ஒரு மனத்தோற்றத்தை உருவாக்குற அந்த உணர்ச்சி ரீதியான ஒரு விஷயம் எப்படி ஆக்சுவலாக அந்த ஆசையை இன்னும் அதிகரிக்குது. முக்கியமாக அந்த எண்ணங்கள் அந்த ஆக்கிரமித்து இந்த ஆசையை கட்டுப்படுத்துறதுக்கே ஒரு ஆசை அது முரணாகி எவ்வளோ மிகப்பெரிய ஆக்சுவலாக ஒரு சிக்கலுக்கு ஏற்படுத்துகிறது அப்படின்றது இந்த வீடியோ மூலமா என்னால் ஆசையின் பிறப்பு எப்படி
அப்படின்னு அவர் ஜேகே விளக்குறப்ப, எண்ணம் நம்முடைய உணர்வில் நாம் ஒரு விஷயத்தை பார்க்குறோம் இல்லை ருசிக்கிறோம், நம்முடைய உணர்வு உறுப்புகள் மூலமாக நம்ம மனதளவில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அங்கே தான் அந்த ஆசை பிறக்கின்றது அப்படிங்கிறார். அந்த ஆசை பிறந்த பிறகுதான் அந்த போராட்டம் ஆரம்பிக்கின்றது. அந்த ஆசையை கட்டுப்படுத்த வேண்டுமா, ஆசை சரியானதா, ஆசையினால் நமக்கு என்ன விளைவிக்கப் போகிறது, இந்த மாதிரியான விஷயம். இந்த 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 காணொலியில் ஜேகே வந்து ஆசை அப்படிங்கிறத, அந்த ஆசை எந்த இடத்துல இருந்து தொடங்குது அப்படின்னு பாருங்கன்றது சொல்கிறப்போ, அந்த ஆசை தொடங்குகிற இடம் வந்து உணர்வு வந்து எண்ணமாக உணர்வு வந்து எண்ணமாக ஆகிறப்போ அதுதான் ஆசையாக பிறக்குது. அடுத்து அந்த எண்ணம் ஏன் அந்த இடத்துல குறுக்கிடுதுன்னு அவர் தொடர்ந்து கேட்குறாரு. அதாவது சிந்தனை ஏன் வந்து அந்த இடத்துல குறுக்கிடுது அப்படின்னு கேட்டுட்டு அந்த கேள்விக்கு விடை சொல்லாமல் இருந்த மாதிரி தான் அந்த வீடியோ முடிஞ்சுது. சிந்தனை ஏன் குறுக்கிடுது அப்படின்னு நீங்கள் சரியான கேள்வி நான் எனக்குள்ளே கேட்டப்போ, சிந்தனையே சிந்திக்கிறத கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கிறத நான் பார்க்குறேன். அதனால் அவர் சிந்தனை அப்படிங்கிறது நான் அப்படிங்கிறதோட கலக்காமல் இருக்கிறப்ப அந்த சிந்தனையில் எந்த பிரச்சனையும் இருக்காதோ, அல்லது நானுங்கிறது சிந்தனையில் கலக்கிறப்ப தான் இந்த ஆசை அப்படிங்கிறது தனி மனித ஆசையாக மாறிடுதோ. அப்போது அறிவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தான் அப்படிங்கிற அறிவுனால தான் மனிதன் கஷ்டப்படுறாங்களோங்கிற மாதிரி தான் எனக்கு. டால்ஸ்டாயின் புஸ்தகத்தை வாசிச்சிருக்கேன். இருந்தாலும் டால்ஸ்டாயுடைய அந்த அகிம்சைங்கிற வார்த்தையை ஜேகே சாரை சொல்லி, அந்த வார்த்தைகள் காந்திக்கு டால்ஸ்டாய் மூலமாக கொண்டு வரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டதாகவும், அகிம்சைனா அதுக்கு எதிர்ப்பதான் என்ன, ஒவ்வொரு சொல்லுக்கும், அதாவது நம்மளுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு நம்ம இந்த வார்த்தைகளை என்ன மாதிரி அதை உள்வாங்கியிருக்கோங்கிறத பொறுத்து தான் ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மளுக்கு அதனுடைய ஆழத்தை உணர்ந்து நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுது. அப்போ அகிம்சைன்னு சொல்லி நம்ம சில விஷயங்களை சொல்கிறத, இதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கும், எல்லா வார்த்தைகளுக்குமே ஒரு ஆப்போசிட் ஒன்று இருக்குது, இதுக்கு ஆப்போசிட் அதுக்கு ஆப்போசிட்டுன்னு சொல்லி அவங்க விளக்கம் கொடுக்க போகும்போது, இந்த மேடு பள்ளங்கிற மாதிரி எல்லா விஷயங்களுமே மனிதன் தான் உருவாக்குறான், தோற்றுவிக்கிறான். அந்த தோற்றத்துலேருந்து திருப்பி அதனுடைய பாசிட்டிவும் நெகட்டிவும் அதுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் எந்த இடத்துல உங்களை சரிப்படுத்திக்கலாம், உருவாகிற இடத்துக்கு ஒரு வார்த்தை, அதுக்கு அந்த வார்த்தைக்கு எதிர்ப்பதம் தான் அதனுடைய தீமைகள்ங்கிற மாதிரி புரிஞ்சு கொள்ள முடியுது. இன்னைக்கு காலில் உள்ள அந்த இதில் முக்கியமானதாக இந்த டால்ஸ்டாய் இதை வச்சு அவங்க ஐயா ஜேகே சார் சொன்னதை வச்சு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கோணத்தில் ஒரு மனிதனுக்கு உள்ள என்னென்னலாம் ஏற்படும், எல்லாமே வெளியே இருந்து கிடையாது, நம்மளுடைய துன்பங்களோ இதோ எங்கேயுமே வெளியே இல்லை, எல்லாமே உள்ளுக்குள்ளேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு என்னென்ன வார்த்தைகளோட, அதாவது ஒரு சப்ஜெக்டை கரெக்டாக அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்துக்கு போகிறதுக்கு, அதாவது நம்ம ஒரு விளக்கங்கள் கொடுக்க போகும்போது, புரிஞ்சுக்கொள்ள போகும்போது, நம்மளுடைய கலெக்டிவ் நாலேஜ்னு சொல்லி நம்ம என்னெல்லாம் அந்த உலகத்தில் கடந்து வந்திருக்கோமோ அதெல்லாத்தையும் மனசு கொண்டு போய் அங்கங்கே கொண்டு போய் ஒப்பிட்டு பார்ப்போம். அதாவது கரெக்டான வார்த்தையில் இப்போ ஜானகிராமன் ஐயா சொல்ல போகும்போது அவங்களுடைய படிப்புக்கும் அவங்களுடைய அனுபவத்துக்கும் அவங்கக்கிட்ட நம்மளால் பேச முடியல, அவர் ஒரு தளத்தில் இருந்து பேசுகிறாரு, நம்ம இப்போ தான் கடந்து உருண்டு பிறண்டு வந்துட்டுருக்கோம். அப்போ இந்த வார்த்தைகளுக்கு இதெல்லாமா அடையாளமாக இருக்குமான்னு மனசு ஏங்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தளத்தில் அவங்க பேசும்போது ஒரு வேளை அதை அடையிறதுக்கு நாட்கள் எடுக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. சரி பார்ப்போம், வரும் காலகட்டத்தில் இவங்களோட பயணிக்கும்போது எனக்கு எல்லாமே கிடைக்கும்னு நினைக்கிறேன். காலையில் ஜெட்டு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் போட்ட வீடியோவை பார்த்தோம். ஆசையை பற்றி ரொம்ப விளக்கமாக சொல்லியிருந்தார். இது இப்போ நிறையா ஆசையை பற்றி அதனால் உண்டாகிற தீமை என்ன, அதனால் எப்படியெல்லாம் ஒரு மனுஷனை கொடுமைப்படுத்துது, எப்படியெல்லாம் ஒருத்தரை நிர்மூலமாக்குது என்பதை பற்றி ரொம்ப இதாக சொன்னார். அதனால் இந்த சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் இந்த 5 புலன்களையும் அடக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு முயற்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உடல் நிலை, ஆரோக்கியம் எல்லாமே நல்லா. சார், இப்போது அவர் நம்ம சித்தாந்தங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா, உணர்வுன்றதே ஒரு தவறான விஷயன்ற மாதிரி மார்க்கெட்டில் இருக்க சித்தாந்தங்கள் அதான் சொல்லுது. ஆனால் ஜேகே என்ன சொல்ல வர்றாருன்னா, உணர்வுன்றது உங்கள் இயற்கையான ஒரு விஷயம், ஆனால் நீங்கள் அதை ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பார்க்குற மூலியமாக ஒரு
நல்ல ஒரு விலைமதிப்பு இல்லாத ஒரு அந்த உணர்வை நீங்கள் குப்பையில் தூக்கி போட்ட மாதிரி நீங்கள் அதை போட்டுடுறீங்க. இப்போது இந்த விலைமதிப்பு இல்லாத இதை எப்போ நம்ம அதை நம்ம என்ன சொல்கிறது, அதை அசுத்தம் செய்கிறோம்னா அங்கே என்ன நடக்குதுன்னா, நம்ம அங்கே தாட்டுன்றது உள்ளே வர்றப்போ அது அந்த உணர்வுன்ற அந்த முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுது அந்த உணர்வு. இப்போது இதை பார்க்குற இதை அறியறதே அதிலிருந்து விடுதலைன்ற மாதிரி ஜேகே சொல்கிறார். தேங்க்யூ. ஆசை என்றால் என்ன, அது மனிதனுக்குள்ளே எப்படி வருது, அது எப்படி போக்குறது, எப்படி அடக்கிறதுன்னு தான் நம்மளுடைய எதிர்ப்புறாக இருக்குது. உண்மையிலே வந்து ஆசைன்னு சொல்லும் பொழுதே உங்கள் மனசு வந்து ஆசைங்கிற வார்த்தையை கட்டுப்பட்டு ஒவ்வொருத்தரும் தெரிஞ்ச விஷயத்தை நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். ஆசை என்ற வார்த்தை இல்லாமல் உங்களால் ஆசையை கண்டுபிடிக்க முடியுமான்னு நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அதை சொல்கிறதே நம்ம சிந்தனை தான். அதுக்கு பின்னாடி இருக்கிற சிந்தனையை பற்றி நாங்கள் இது வரைக்கும் நம்ம பேசுகிறதில்ல. சிந்தனை இருக்கும்பொழுது ஆசை இருக்கும், சிந்தனை இருக்கும்போது பயம் இருக்கும், சிந்தனை இருக்கும்போது நம்பிக்கை இருக்கும், சிந்தனை இருக்கும்போது கவலை இருக்கும். சிந்தனை இல்லாத இடத்தில் இந்த எந்த நிலையும் கிடையாது. எல்லாமே ஒரு நிகழ்வு தான். அதை ஆசையாக மாற்றுறது, பயமாக மாற்றுறது எல்லாமே அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய கண்டென்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ். அந்த கண்டென்ட்டு என்ன மனசுக்குள்ளே வச்சுருக்காங்க, அவங்க அதைத்தான் வெளியே பார்க்குறாங்க பயம்னு. இன்னொருத்தர் கவலையாக பார்ப்பார், இன்னொருத்தர் ஆசையாக பார்க்குறாரு, இன்னொருத்தர் வெறுப்பாக பார்க்குறாரு. அப்போ அதுக்கு பேக் வந்து சிந்தனை. நீங்கள் சிந்தனையை முழுமையாக புரிந்து கொண்டால் ஆசையை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும், பயத்தை புரிந்து கொள்ள முடியும், அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியும். எப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ எல்லாமே நம்மளை விட்டு அகன்று விடும். ஆனால் அதன் தாக்கம் இருக்கும், அதுதான் ரொம்ப மெயின். நம்ம செய்வோம், ஒரு இதை பார்ப்போம், அந்த ஒரு நிகழ்வு இருக்கும், ஆனால் அது ஆசைன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஒரு இதை பார்ப்போம், அது நம்மளை பயமுறுத்துதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது உங்களுடைய மனது. அடுத்தவங்களுக்கு அதை பார்த்தா பயம் சொல்ல மாட்டாங்க. ரைட்டாங்க சார், நான் சொல்ல உதாரணம் புரியுதா? நம்மை பொறுத்தவரை அது பயம், ஆனால் அடுத்தவங்களுக்கு அது நிகழ்வு. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம பயம், கவலை, ஆசை நம்ம அதை வரையறுக்கிறோம். அப்போ ஆசை வார்த்தைங்கிற ஒரு விஷயமே நம்மளை கட்டுப்படுத்திடுது. இந்த வார்த்தைகள் இல்லாமல் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும்னு நினைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நேரத்தில் புரிய வந்துவிடும். எல்லாமே வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நம்ம என்னென்னமோ சொல்கிறோம், டிக்ஷனரியை பார்க்குறோம், அது சொல்கிறாங்க, அந்த இது வரும்போதே நீங்கள் அவங்களோடைய பற்றி தான் சிந்திக்கிறீங்க. உங்களுக்கு வந்து எதுவும் தெரிய வராது, கடைசி வரைக்கும் வராது. அப்போ நீங்கள் உங்களுடைய சிந்தனையை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, இப்போ நம்ம தவறாக சிந்தித்து கொண்டு இருக்கோன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் போக மாட்டீங்க. அப்படியே அதை விட்டு வெளியே வந்துடுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடுவீங்க. நம்ம ஆசையை மட்டும் பேசுகிறோம், இதில் தான் அடங்குனது பயம், இதில் அடங்குனது தான் நம்பிக்கை, இதில் அடங்குனது தான் கவலை. எல்லாமே ஒரே ஸ்டேஜ் தான், அங்கங்கே நிற்கும். நம்ம பேர் மாற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் சிந்தனை இல்லை என்றால் நம்ம இன்னும் எதுவுமே இருக்காது. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நல்ல ஒரு இயற்கை சூழ்ந்த சுற்றி மலைகள் சூழ்ந்த சூழ்நிலையில் ஏன்னா விவரிக்க முடியல, இதை பார்க்கத்தான் முடியுது, ரசிக்கத்தான் முடியுது. ஆசை அதிகமாக, ஆசை அனுபவிக்க தோணுது. அப்படி ஒரு சூழ்நிலையில் அந்த வாழ்க்கைங்கிற அந்த பயணத்தில் இவ்வளவு நாள் நான் அந்த ஆசையை பற்றி ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, அத்தனைக்கும் ஆசைப்படுங்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்லல, ஆசையை அடக்குங்கிறார். நம்ம கேட்டது படித்தது ஒவ்வொரு குருமார்கள் ஒவ்வொருத்தர் போதனைகளும் ஒருத்தர் அடக்குங்கிறாரு, ஒருத்தர் வேணாங்கிறாரு. இப்போ இன்றைக்கி வாழ்வியல் சூழ்நிலை பார்த்தாலும் எல்லாமே ஆசையை தூண்டுறதாக தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி, நீங்கள் சொன்ன மாதிரி விளம்பர யுக்தி இது பூராமே வந்து எப்படி இந்த ஆசையை தூண்டுறது. அப்போ இதில் நல்ல ஆசை கெட்ட ஆசை இப்படியெல்லாம் மனிதனை தூண்டி ஆசைப்பட வைக்கிறது. அப்படி ஆனால் ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்ங்கிறாங்க. அப்பவும் படித்தாலும் அது புரியலை. ஆனால் இன்றைக்கி இந்த ரொம்ப அற்புதமான ஒரு ஆசையும் அச்சமுங்கிற அந்த தலைப்பு வந்து ஏதோ நினச்சி இங்கே ஏதோ எனக்கு ஒரு புரிதல் ஏற்பட்ட மாதிரி இந்த வாழ்வை அவதானிக்கிற இந்த தருணம் வந்து அது என்ன சொல்ல தெரியல. அவதானிப்புங்கிறதே ஒரு ஆனந்தத்தை தருது. அந்த அந்த வார்த்தை வாழ்வை அவதானிக்குங்கிறதே அது ஒரு ஆனந்தம். இந்த காணொலியை, இந்த ஜேகேனுடைய காணொலியை கேட்டதுக்கப்புறம் ஆசை வந்து
அது சட்டையை கலட்டி உதறி தூக்கி போட்டோம்னா அந்த ஆசையை தனித்தனியாக பிரித்து கொடுக்குறாரு. அப்போ இப்போலாம் நம்ம கேட்டது படித்தது ஆசையினுடைய இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ கண்ணு பார்க்குது, பார்த்த உடனே போய் அதில் அப்பிக்குது. கண்ணு வந்து அதை பார்த்த உடனே அந்த இவர் அதுக்கு முன்னாடி நம்ம அதை முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே எண்ணங்கள் அது இதுன்னு வந்துடுது. அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஆசையை கட்டுப்படுத்துறது, ஆசை இந்த காணொலியை கேட்டதுக்கப்புறம் ஆசையில் ஒரு தெளிவு பிறக்குது. அப்போ எது நமக்கு நல்ல ஆசை கெட்ட ஆசை நமக்கு அந்த தெளிவுனால என்ன ஆகுது, தேவையில்லாத அந்த ஆசையினுடைய அந்த எண்ணங்கள்லாம் கம்ப்ளீட்டாக அந்த எண்ணம் இல்லாமல் அப்போ அந்த ஆசையோடு அதை பார்க்கும்போது ஆசை இல்லாமல் அதை பார்க்கும்போது அந்த ஆசையே வந்து ஒரு அன்பாக மிளிர்ற மாதிரி தெரியுது. அது நான் வந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காசு வாங்கினா அது ஆசை, ஆனால் அதை எப்படி வச்சு மெயின்டைன் பண்ணுறதுன்னு கூட யோசிக்க மாட்டேன். முட்டாள்தனமாக ஆசைப்படுவேன், அதுதான் உண்மையில் ஆசை. ஆனால் எனக்கு நடந்து செல்ல ஒரு செருப்பு வேண்டுங்கிறது நீங்கள் ஆசைன்னு சொல்கிறீங்க, அதனுடைய தேவை. அதனால் ஆசையும் தேவையும் வந்து நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல. அது வந்து வரும்போது உங்களுக்கு எனக்கு வந்து ஒரு முரண்பாடை தோற்றுவித்துருது. தோற்றுவிக்கும் போது 2 பேருக்கும் இது ஆரம்பிச்சிருது. முரண்பாடை ஆரம்பிக்கிறதே இந்த விஷயங்கள் தான், வார்த்தைகளும் நம்ம வித்தியாசமான எண்ணங்களும் தான். அப்போ இது பூரா பின்னாடி இருக்க சிந்தனையை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் நீங்கள் ஆசையை புரிந்து கொள்ளவே முடியாது. அதை முழுமையாக அதோட இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆசை எது, பயம் எது, நம்பிக்கை எதுங்கிறத கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிக்கும் போது அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்மளை விட்டு அகன்றுடும். அதுக்கப்புறம் ஆசை என்ற வார்த்தையே உங்களிடம் இருக்காது. நீங்கள் எது வேணால் செய்வீங்க, ஆனால் ஆசைன்னு சொல்ல மாட்டேங்க. அதை அவங்க சொல்லுவாங்க புரியாமல், நம்ம சொல்ல மாட்டோம். ஆசைன்னு கிடையாது, எனக்கு தேவை நான் அதை வாங்கியிருக்கேன், எனக்கு தேவையை நான் அனுபவிக்கிறேன், எனக்கு தேவை சாப்பிட்றேன். அது ஆசைன்னு சொல்லணும்னா அது அவங்களுடைய விளக்கம், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஆசைங்கிறது எங்கேருந்து வர்றதுங்கிறதுக்கு ஆரிஜினாக நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது முடிவு வந்து முன்ன இருக்க பொருள்களை பற்றி இல்லை, அந்த உணர்வு, ஆசை என்ற உணர்வு, அதுக்கு நம்ம விளக்கம் சொல்கிறதே மிக தவறாக போயிடும். என்னால் வந்து கண்டிப்பாக ஒரு கார் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் ஐயா சொன்ன மாதிரி. ஆனால் என்னால் அந்த ஒரு வீதியில் ஒரு காரை பார்க்க முடியுது. அந்த காரை பார்க்கும்போது அந்த காரை தொடக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையும் உருவாகுது. தொட்டு பார்க்குறேன் அந்த காரை, எனக்கு பிடித்த கலர், எனக்கு ஆக்சுவலாக தொட்டு பார்க்க தோணுது. அதுக்கப்புறமேட்டு அந்த காரை அடையணுன்ற எண்ணங்கள் அதிகமாக வளருது தான் உண்மை, அது வளருது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சில பொருளாதார விஷயமும் இருக்குது. இப்போ என்னுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி என்னால் அந்த கார் வாங்க முடியாது. ஆனால் அந்த கார் வந்து நான் ஒரு வாட்டி ஓட்டி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அது ஏதோ ஒரு மூலியமாக நடக்குது. ஆனால் இன்றைக்கி மனித சமுதாயம் எப்படி இருக்குது, இவ்வளோ பணம் எனக்கு வேணும். பொலிட்டிஷியன் இன்றைக்கி வந்து எத்தனையோ பேரை ஏமாற்றி சம்பாதிக்கிறான். எத்தனையோ வியாபாரிகள் வந்து ஒரு பொருளை வந்து இன்னொருத்தர்கிட்ட தள்ளி அந்த பொருளை பிடிக்க வைக்கிறதுக்காக எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு வாங்க வைக்கிறான். ஒரு பொருளை 100 வாட்டி வாங்க வைக்கிறான். தேவையில்லாத பொருளை இன்றைக்கி கன்சூமர் தலையில் விழுது. வியாபாரிகள் அதிகமான பொருளை உற்பத்தி பண்ணுறாங்க, நம்மளாம் நுகர்வோராக மாறுறோம். அவன் கோடியாக சம்பாதிக்கிறான், அவங்களுடைய பசங்க காரில் போகிறாங்க. பொலிட்டீஷியன்ஸ் ஆக்சுவலாக வந்து லட்சமாக சம்பாதிக்கிறாங்க வியாபாரிகளை வச்சு. மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. அது மூலிமா அவங்களுடைய குழந்தைங்களும் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. அப்போ ஏழைப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே அது கிடைக்கிறது கிடையாது. அப்போ அந்த சமயத்தில் இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு கூட ஒரு விதமான நாம் கிரியேட் பண்ணது தான். இது இயற்கை வந்து எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு சூழ்நிலையை தான் ஏற்படுத்துது. இந்த இடத்துல ஒரு சாதாரண வீதியில் என்னோடய சைக்கிளும் போது, ஒரு பைக்கும் போது, ஒரு காரும் போது, இது யாருடைய பண்ண தப்பு? ஏன் வந்து ஆக்சுவலாக வந்து மனிதனுக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் இது பண்ணுறீங்க? ஸோ இதை நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல யார் இது நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பா, யார் இந்த பாடம் நம்மளுக்கு எடுப்பா, இது ஆசைனா என்ன, நம்ம ஆக்சுவலாக எந்த அளவுக்கு நம்மளை உணரணும், இதை வந்து சொல்லிக் கொடுக்குறது நான் எத்தனையோ பேரை பார்த்தேன். ஆனால் கடைசியில் ஜேகே தான் இதுக்கான ஒரு முடிவாக இருக்குது. அவர் சொல்கிற ஒரு விஷயம் பணக்காரனுக்கும் ஆக்சுவலாக அவனை தலையில் சம்மட்டி அடித்த மாதிரி இருக்குது, ஒரு ஏமாத்துகிற வியாபாரிக்கும் சம்மட்டி அடித்த மாதிரி இருக்குது, ஏமாத்துகிற பொலிட்டீஷியன் தலையிலையும் அவர் அடித்த மாதிரி இருக்குது, ஒரு ஏழைக்கும் லைஃப்பை பற்றி அவர் புரிய வச்சிடுறாரு. எல்லாருமே இந்த இடத்துல ஒன்று தான். உங்களுடைய மனநிலையில் இருந்து நம்ம எப்படி இருக்கிறோமோ அதன் மனநிலையிலிருந்து அதை புரிஞ்சிருக்கோமோ அப்படின்னு ஒரு ஐயம் எழுகிறது. அவர் ஆசை வந்து இயல்பானதா, எல்லா மனிதர்களுக்கும் உருவாகக்கூடியதா அப்படின்னு கேட்டால் எல்லோரும் வந்து ஆமாம் ஆசை இருந்து எழுகின்றது, நம்ம அதை பேர் வச்சுருக்குது. பெரு ஜானகிராமன் சொன்னார், அது வந்து ஆசைங்கிற வார்த்தை இல்லாமல் இதை பார்க்க முடியுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு.
ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆசை தனி பயம் தனின்னு கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அதே சமயம் நம்ம கிருஷ்ணமூர்த்தி ஐயா என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி அந்த நம்மளுடைய ஐம்புலன்களும் அடக்கி வைத்து கொண்டிருந்தால் அந்த ஆசையினால் வர தீமைகள் நமக்கு வராதுன்றாங்க. இது காலங்காலமாக பழமைவாதமாக இருக்கின்றது. நாம் ஆசைகளை அடக்கி வைக்கணும். அப்போ ஆசைகளை அடக்கி வைக்கிறது, அந்த ஆசையை கட்டுப்படுத்துவது ஒரு தீர்வா? இதுதான் அவர் ஜேகே கேட்கிறார். அவர் கேட்கக்கூடிய கேள்வி ஆசை தவறானதா சரியானதாங்கிற போல நாம் சொல்லக்கூடிய ஆசையை கட்டுப்படுத்த வேண்டுமா? அப்போ ஆசையை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் அப்போ அதை ரெண்டாக பிரித்து யார் சொல்கிற அந்த ஆசையை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த ஆசையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்வதும் ஒரு எண்ணம் தான். ஒரு எண்ணம் இன்னொரு எண்ணத்திற்கு முரண்பாடாக ஆகிறது. இன்னொன்று அந்த ஆசையை கட்டுப்படுத்தவே வேண்டான்னு இன்னொரு எண்ணம் சொல்லி அந்த எண்ணத்தின் மூலமாக ஆசையை கட்டுப்படுத்தாமல் வரம்பில்லாமல் அனுபவிக்க வேண்டும் என்ற சூழ்நிலையும் நம்ம தள்ளுறாங்க. இப்போ இந்த வரம்பில்லாமல் அனுபவிக்க போகணுமா இல்லை கட்டுப்படுத்த வேண்டுமா அப்படிங்கிறத தாண்டி ஆசை உருவாகும் விதம், ஆசையின் ஆணிவேர், அதை நம்ம பார்த்தோம் என்றால் அந்த ஆசை நம்மளுடைய உணர்ச்சியின் மூலமாக நம்மளுடைய மனதை எட்டும் பொழுது எண்ணத்தின் குறுக்கீடினால் அது வேற ஒரு ரூபத்துக்கு மாறிடுது. அதை நம்ம கவனிக்கிறோமா? அப்படி கவனித்தோம் என்றால் அந்த எண்ணம் மாறுபடுவது நின்று விடுகிறது. அவர் மகேந்திரன் சொன்னார், இது ஒரு நான் என்கிற எண்ணம் இல்லை என்றால் அந்த நானோட தான் அந்த எண்ணம் சேர்றப்ப தான் அது தீமையை விளைவிக்கின்றது. நம்ம நன்மை தீமையை தாண்டி அதை பார்க்க முடியுமா? எனக்கு தேவையானதா தேவையற்றதா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோமா? அப்படி என்றால் நம்மளுடைய பொருளாதார சிந்தனையை சார்ந்து, நாம் இருக்கிற சிந்தனையை சார்ந்து அது எனக்கு தேவை இருக்குது, எனக்கு தேவை இல்லைங்கிற ஒரு முடிவு எடுக்கிறோமா? இதை நாமே கேட்டுக்கலாம். இப்போ என்னால் ஒரு விஷயத்தை பண்ண முடியும், பணம் இருக்குது என்றால் அதை எனக்கு தீங்கு விளைவித்தான் பரவாயில்ல நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆசையினால் நான் தூண்டப்படுகின்றேன். அப்போ ஆசை என்ன பண்ணுகின்றது, ஆசை எங்கு உருவாகிறது, எப்படி உருவான பிறகு அது எந்த ரூபத்தில் நம்மளை ஆட்டி படைக்கின்றது, இதை நம்ம பார்க்குறோமா? இதை பார்த்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசைப்படுத்தும் பாடு குறைந்திருக்கிறார். ஏன் குறையுது? முரண்பாடு இல்லை. ஏன் ஒன்றும் முரண்பாடு எதுக்கு வருதுன்னா ஆசையை கட்டுப்படுத்துறதுனால வருது, இல்லை ஆசையை அளவில்லாமல் கொண்டு போகிறதுனாலையும் வருது. இரண்டு பக்கமும் பிரச்சனை இருக்குது. அப்போ நடுவில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஆசை பிறந்தால், ஆசைன்னு அதை பேர் சொல்லாதீங்க, அந்த உணர்வு வகைக்கு கவனிங்க. அந்த கவனித்தோம் என்றால் அது உங்களுக்கு தேவையானது, உங்களுடைய வாழ்க்கைக்கு யதார்த்தமானது. அப்படி என்றால் அது தொடரும். அது தேவையற்றது, உங்களுக்கு வாழ்வுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது, அதாவது முரண்பாடானது என்றால் அதுவே உதிர்ந்து விடும். ஒரு மரத்திலேருந்து பூக்களோ இலைகளோ உதிர்ற மாதிரி அதுவும் உதிர்ந்து விடும். இப்போ நாம் அதுக்கு முயற்சி எடுத்தால், இல்லை ஒரு பாடங்கள் மூலமாக நன்னெறியின் மூலமாக அதை மாற்ற முடியுமா? அப்படி என்றால் அது சிரமமான விஷயமா இருக்குது. ஏன்னா பல பேரும் பல நேரங்களில் அதை முயற்சி பண்ணியிருக்காங்க, அதை மாதிரி நடக்கிறதில்ல. ஏன் நடக்கிறதில்ல? மனித இயல்பு அது ஒன்றோடு ஒன்றாக கலந்து விட்டது. எந்த மாதிரி கலந்துருக்குது? நம்மளுடைய ரத்தத்தில் கலந்துருக்குன்ற ஆசையே ரத்தத்தில் கலந்துருக்குன்னா நான் எப்படிப்பா அதில் விட்டு வெளியில் வர்றதுன்ட்டு அதை அணுக கூட நம்ம மாட்டேங்கிறோம். அந்த ஒரு ஃபேக்ட், அந்த நிகழ்மையை நம்ம அணுக கூட மாட்டேங்கிறோம். அப்போ ஆசை என்ற விஷயத்தை, ஆசை என்ற நிகழ்மை நாம் பார்த்தோம் என்றாலே, எதிர்கொண்டோம் என்றாலே அந்த ஆசை தேவையற்றது என்றால் உருந்துவிடும். நான் ஆசையை கட்டுப்படுத்த போகிறேன் என்று ஆரம்பிச்சிங்கன்னா அது வேற ஒரு ரூபத்தில் வெளிப்பட்டு உங்கள் வாழ்க்கையை ஆட்டி படைக்கும். ஏதுமற்ற மனிதன் என்பதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஏதுமற்ற மனிதன் மிக மகிழ்ச்சியானவன் ஒரு வார்த்தை இருக்குது, ஒரு ஹெட்டிங் இருக்குது, ஜேகே புக்கில் இருக்குது. அப்போ ஏதுமற்றங்கிறதுக்கு நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்க? நத்திங்னஸில் இருக்கும்போது அங்கே ஆசை என்ற ஒரு விஷயம் இருக்குமா? பயம் இருக்குமா? கோபம் இருக்குமா? கவலை இருக்குமா? அப்போ நத்திங்னஸ் உள்ள இடத்தில் எதற்குமே இடமில்லை.
ஆனால் நம்ம எது பக்கம் இருந்துக்கிட்டு இவ்வளவும் பேசுகிறோம். உங்கள் மனசை எம்டினஸ் ஆக்கிட்டோம்னா அங்கே பயமும் கிடையாது, கவலையும் கிடையாது, ஆசையும் கிடையாது. உங்கள் முன்னே எதுவுமே இருக்காது. இருப்பதே வாழ்வோம். எதையும் நம்ம விமர்சனம் பண்ண மாட்டோம். சாப்பிட்டா சாப்பிடுவோம், தூங்குனா தூங்குவோம். ரைட்டாங்க சார்? இதுதான். ஆனால் நம்ம இப்போ இருக்கும் வாழ்க்கையை வச்சுக்கிட்டு அதுக்கு விளக்கம் தேடுறோம். சிந்தனையை வச்சுக்கிட்டு சிந்தனையை பற்றி விளக்கம் தேடுறோம். அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அதுதான் நம்மளை வந்து கஷ்டப்படுத்துது. சிந்தனை வந்து அதுதான் கஷ்டப்படுத்துது. சார் நீங்கள் சொல்கிறீங்க சார், என்னை பொறுத்தவரைக்கும் இதுதான் சார் டாப்பிக்கு. ஒரு மனிதன் எம்டினஸ் ஆகாமல் இதுலேருந்து விடுதலை கிடையாதுங்க சார். நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துங்க, அந்த சப்ஜெக்டை மட்டும் பேசி உங்களால் வெளியே வரவே முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய சிந்தனையும் அதன் பின்னால் இருக்க உள்ளடக்கம் தான். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு யாரும் வந்து ஆசையை பற்றி விளக்கணும் அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக் இட் இஸ் ட்ராப்டு, டோட்டலி ட்ராப்டு. சார் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜேகே தெளிவாக ஒரு விஷயம் சொன்னார். அது என்ன சொன்னார் அப்படின்னா, உன்னோட ஆசை வந்து வெளிப்படுது, ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே வெளிப்படுது, ஒரு மனத்தோற்றத்தை உருவாகுது. ஆனால் அந்த மனத்தோற்றத்தை உருவாக்குறதுக்கும் எண்ணத்தின் அடிப்படையில் தான் நீ வந்து ஆசை அதுக்கப்புறமேட்டு படுற, அது எண்ணம் ஆதிக்கமாகுது, உன்னுடைய வாழ்க்கையை சிதறடிக்குது. ஆனால் ஆசைக்கும் எண்ணத்துக்கும் நடுவில் இடைவெளி இருக்கான்ற ஒரு கேள்வி இன்றைக்கி வைக்கப்பட்டது. அதுக்கு இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளி தான் என்ன அப்படின்னா, இல்லை அந்த இடைவெளி தான் என்ன அப்படின்னா உணர்வு. அந்த இடைவெளி தான் உணர்வு. அவர் சொல்கிறாரு, உங்களை பார்த்து சொல்கிறாரு இடைவெளி இருக்குது, நீங்கள் அதை தொட்டுட்டு விட மாட்டேங்கிறீங்க, ஆசை வந்துடுச்சு. ஆமாம் சார், ஆமாம் சார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன்னுடைய உணர்வு உண்மையானது. அதை வந்து அவர் ஆணித்தரமாக சொல்கிறார். ஆசைப்பட்டல அந்த உணர்வு உண்மையானது. அந்த ஆசைங்கிற வார்த்தை தான் நம்மளை அதை டைவர்ட் பண்ணுது. அந்த இடத்துல இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை தொட்டு பார்க்குறது தப்பு இல்லை, அடைய நினைக்கிறது தான் தப்பு. இப்போ நான் வந்து அந்த கார் என் முன்னாடி இருக்கும்போது அந்த கார் ஆக்சுவலாக வந்து நான் தொட்டு பார்க்குறேன். இப்போது எவ்வளோ விஷயங்கள் படைக்கப்பட்டிருக்கு. காரை விட்டுருங்க, ஒரு மிகப்பெரிய மரம் இருக்குது, இல்லை ஒரு மிக அழகான ஒரு மான் இருக்குது. அந்த மான் வந்து இயற்கைக்கு எனக்கும் தொடர்பு இருக்குது. ஒரு சிட்டுக்குருவி இருக்குது, ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது. அது இருக்கும்போது தொட்டு பார்க்குறதுல தப்பு ஒன்றும் கிடையாது. அந்த இடத்துல வந்து அதனுடைய உணர்வு நான் கனெக்ட் ஆகிறேன். சில அக்ரிணை பொருட்கள் இருக்குது, உயிரில்லாத பொருட்கள் இருக்குது. அந்த உயிரில்லாத பொருட்கள் கூட ஒரு அழகான சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த சிலையை தொட்டு பார்க்குறதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனால் இந்த சிலை என்னுடைய வீட்டில் இருந்தால் எப்படி இருக்குன்ற போது தான் அந்த இடத்துல மனித பிரச்சனைகள் எழுகிறது. ஸோ அப்போ இடைவெளி இருக்குது. இந்த இடைவெளி மனிதர்களால் புரிந்து கொள்ளப்படாமல் இருக்குது. எந்த இடத்துல ஆசையை நிறுத்தணுன்றது யாருக்கும் தெரியல. எல்லாருமே வந்து ஆசையை நிறுத்தாதனால தான் ஆசையே துன்பத்திற்கானாலும் ஆசையை ஒழித்தால் துன்பத்திலிருந்து விடுபடலாம்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையிலேயே ஆசையை கரெக்டாக சொன்ன ஒரே ஆள் ஜேகே மட்டும்தான் சார். புத்தகத்திலேருந்து ஒரு சில வரிகளை படிக்கிறேன் சார். அதாவது விடுதலை அப்படி என்றால் சுதந்திரம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த முதல் பக்கத்தில் நம்ம எழுதியிருக்கிறது, முதல் தேவை விடுதலை, கட்டுப்பாடு அல்ல என்பது தெளிவு. இன்றைக்கி நம்ம பார்த்த காணொலியிலையும் அதுதான் சொல்கிறார். கட்டுப்படுத்தாதீங்க ஆசையே அப்படிங்கிறது தான் வருது. அப்போ ஆசை என்கிறது ஒழுங்கற்ற நிலை அப்படின்னு தான் ஜேகேவுடைய டீச்சிங்ஸில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒழுங்கே அந்த விடுதலை தருகிறது. ஒழுங்கு என்றால் ஒரு ஆர்டர் டிஸார்டர் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து கட்டுப்பாடுன்னு வந்துச்சுன்னா டிஸார்டர் வந்துடுது. அந்த ஆசையும் ஒரு டிஸார்டர் தான். அது பேராசை என்பது குழப்பம், சினம் என்பது குழப்பம், கசப்புணர்வு என்பது குழப்பம், அதாவது இந்த டிஸார்டர். இதை நீங்கள் பார்க்கும் பொழுது அதிலிருந்து விடுபடுகிறீர்கள். இப்போ அவர் ஜேகேவுடைய டீச்சிங்ஸில் அவர் சொல்ல வர்றது அந்த ஃபேக்டை நீங்கள் பாருங்க அப்படின்றார். உங்களுடைய ஆசையினால் வர டிஸார்டரை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதுலேருந்து விடுதலை அடைவீர்கள். அப்போ விடுதலை என்பது மனத்தின் அந்த எண்ண ஓட்டத்திலேருந்து நீங்கள் அந்த சிக்கல்கள்லேருந்து வெளியில் வர்றீங்க. அவற்றை நீங்கள் அடக்குவதில்லை என்றார். அது வந்து எதிர்கொண்டு வென்றால் நீங்கள் அடக்குவதே கிடையாதுன்றார். ஸோ பழைய புத்தகங்களோ பழைய நூல்களிலோ சொல்லப்பட்ட விஷயங்கள்லேருந்து இங்கே வேறுபடுறார் ஜேகே. கட்டுப்படுத்தணும்னு சொல்லவே இல்லை. அடுத்தபடியாக அந்த மனத்தை பற்றி பேசுகிறப்ப, மனம் நம்மை தனித்திருக்க விடாது, மனம் அலை மோதுகிறது, தப்பிக்கும் வழிகளோடு மும்முரமாக ஈடுபாடு கொண்டு விடுகிறது.
ஆசைப்படுவது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஆசைப்பட்டா என்ன குத்தம், இது கூட நான் ஆசைப்படக்கூடாதா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் மனிதர்கள்ட்ட வருது. அப்போ மனம் வந்து தப்பிக்க முயல்கின்றது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அதை சூனியத்தை கொண்டு நிரப்புகிறோம். நீங்கள் சொல்கிற சூனியமா சார்? நீங்கள் சொல்லுங்கள். சொல்லும்போது ஆங்கிலத்தில் என்ன சூனியம்? ஜீரோ. அதெல்லாம் சொல்லாங்க. சூனியம் என்றால் என்ன? அவர் சார் சொல்லியிருக்காரு, சூனியம்ங்கிற ஒரு வார்த்தை தமிழ் தான். அதான் சார், அது ஒரு வார்த்தை. அப்போ என்ன எதை குறிக்குது? எதை நம்ம அர்த்தங்கள் கொள்கிறோம்? எதை குறிக்குதுன்றது நம்ம எண்ணங்களை பொறுத்து. நீ அதை எதை வேணா நீங்க குறிச்சுக்கலாம். சூனியம்னா உங்களை பொறுத்தளவுக்கு என்ன பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க, என்ன விளக்கம் சொல்றீங்க? எதுவும் இல்லாததா சூனியம்னு சொல்றோம். வெரி குட். நீங்க சொல்லுங்க சார். சுத்தி வந்துட்டீங்க. சூனியம்னா இன்னொருத்தருக்கு மேலே ஒரு போராமையை குறிக்கிறதையும் சொல்லுவாங்க. போராமை, அது பொறாமை. சூனியம் என்றால் என்ன? சூனியம் என்பது என்னாக நம்ம விளங்கி கொடுப்போம். இப்போ அவர் எதுவும் இல்லைன்னு சொன்னாருன்னா, அது எதுவும் இல்லைங்கிறது ஒரு வார்த்தைங்கிற மாதிரி தான் நானும் இதை மீன் பண்ணுறேன். இல்லை, நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்க? அவரை விட்டுருங்க. உங்களுக்கு தெரிந்ததே நீங்கள் சூன்யம்ன்ற கேள்வி அப்படின்னு சூனியம் அவர் சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? இல்லை, நானும் நீங்கள் மட்டும்தான் இருக்கோம். நீங்கள், நான் கேட்குறேன் சார், சூனியம்னா உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு தெரிஞ்ச அர்த்தத்தை சொல்லுங்க. எனக்கு அர்த்தம் தெரியல. நீங்கள் சொல்லுங்கள் சார். மறுபடியும் நம்ம வார்த்தைகளில் சிக்கிக்கிற கூடாதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதாவது சூன்யம் அப்படின்னு ஒரு இது இருந்து அதுக்கு ஒரு விளக்கம் அப்படின்னா, அந்த விளக்கம் விளக்கப்படுற பொருளாக இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் அது ஒரு நத்திங்னஸ், எம்டினஸோடு சேர்ந்து அந்த மாதிரி நான் பார்க்குறேன். அதை அப்படி நான் சொல்ல நினைக்கிறேன். இல்லை சார், ஜானிராமன் சார் வந்து ஏதும் இல்லாதவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. எதுவுமே இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகின்றது. இதை நான் சொல்லி முடிச்சிடுறேன் சார். இப்போ இந்த ஆசையோடு அதை பொருத்தி பார்க்கும் பொழுது, அது ஜேகே டீச்சிங்ஸில் நான் திருப்பி தொடர்றேன். சமுதாயம் நம்மை பல வழிகளில் பேராசையுடன் இருக்குமாறு தூண்டுகிறது. நீ சொன்னீங்க, விளம்பரம் மூலமாகவோ பல விஷயங்களை நம்மளை தூண்டுகிறது. மதங்களும் அவ்வாறே செய்கின்றன. உங்களுக்கு வந்து இந்த பிறப்பிலையோ அடுத்த பிறப்பிலையோ முக்தி தர்றேன், இல்லை நல்லது செய்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதிகளோட இதுமாரி பல சமுதாயங்களில் பல விஷயங்கள் நடக்குது. இதையெல்லாம் ஏன் நாம் தொடர்ந்து செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கான பதிலாக என்ன பார்க்குறோம்னா, அது ஆதாயம் தரும் வரை அதை தொடர்கிறோம். எப்படி? யாருக்கு ஆதாயம்? அந்த மனிதனுக்கு அந்த விஷயத்தினால ஒரு ஆதாயம் கிடைக்கின்றது என்றால், அது என்ன ஆதாயம்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம். பண ரீதியாகவோ மன ரீதியாகவோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஆதாயம் கொடுக்கும் வரை அதை பற்றி நம்ம கவலையே படுறதில்லை. உங்கள் பையன் வந்து ஒரு விஷயத்தை கேட்குறான், ஒரு ஃபோன் கேட்குறான், 10,000 ரூபா ஃபோன் கேட்டாங்கன்னா கொடுக்கலான்னு உங்களுக்கு பணம் இல்லை யோசிச்சுன்னா, சரிப்பா வாங்கி கொடுத்துட்றேன்னு ஆசையோடு சொல்லிடுறீங்க. அதுவே 1 லட்ச ரூபா ஃபோன் கேட்டால், ஏன்டா 1 லட்ச ரூபா ஃபோன் உனக்கு எதுக்கு அப்படின்னு அடக்க முயற்சி செய்கிறோம். அப்போ எங்கே அடக்குதல் உருவாகின்றது என்றால், உங்களுக்கு ஆதாயம் தரவில்லை என்றால் அதை அடக்க முயற்சி செய்கிறீங்க. அதனால் நம்ம வேதனை அடைகிறோம். அந்த வேதனையை தவிர்க்க நம்ம முயற்சி செய்கிறோம். ஸோ இதை அடக்குவதும் கட்டுப்பாடு செய்வதும் நம்மளுடைய விஷயத்தை வந்து எதிர்கொள்ள நம்மளை விடாது. அது அப்படியே தான் இருக்குது. அது இருப்பதை நாம் நமக்கு சௌரியத்தை தகுந்த மாதிரி அதை மாற்றிக்கிறோம். இப்போ சூன்யவாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, அது அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தர்களும் ஒவ்வொரு பார்வை கண்ணோட்டத்தில் இருக்கலாம். ஏதும் இல்லாதவர்கள் அப்படின்னா, நான் ஏதும் இல்லாமல் தான் இருக்கிறேன். நான் சூன்யவாதம்னு சொல்கிறத காட்டியும் இன்னொரு வார்த்தையை யூஸ் பண்ணுறேன், எளிமை. மனதளவில் ஒருவர் எளிமையாக இருக்க முடிந்தார். சிம்பிள். வெளிப்புற உடைகளிலோ பேச்சிலோ இல்லை, மனதளவில் அவருடைய இருப்பு நிலையில் எளிமையாக ஒருவர் இருந்தால் அங்கே முரண்பாடுகள் தோன்றுவது கிடையாது, அது மறைந்து விடுகிறது. ஆசை மேலே ஆசைப்படும் போது ஆசை சேர்ந்து அது பேராசையாக மாறிடுது.
மனிதன் இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே தான் விழுந்துட்டு இருக்கான், வேர்ல்டுலேருந்து வெளியே வரல. அப்போ அப்சர்வர் இஸ் அப்சர்விங்கிறது என்ன ஒரு பொருளாக பிடிச்சிருக்கா, ஒரு மரத்தை நம்ம பார்க்குறோம். அந்த மரம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒருத்தருக்கு நிழலை தருது, ஒருத்தருக்கு ஆக்சுவலாக வந்து காற்று தருது. அதாவது கார்பன் டை ஆக்சைடு வாங்கி ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்குது. இப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்து நம்ம ஆக்சுவலாக வந்து புகழலாம். ஆனால் அந்த மரத்தை பார்க்கும்போது சில சமயம் நம்ம அந்த இடத்துல பார்ப்பது தான் இருக்குது, நம்ம அங்கே இல்லை. அந்த இடத்துல 2 டுவாலிட்டி கிடையாது, நான் இல்லை, இங்கே இடத்துல பார்ப்பது மட்டும்தான் இருக்குது. அந்த மரம் மட்டும்தான் இருக்குது. மரத்துக்கு மரம்னு யார் பேர் வைக்கல, மரத்துக்கு மரம்னு நம்ம தான் பேர் வச்சோம். இங்கே இருக்க எல்லா பொருட்களுக்கும் பேர் நம்ம கொடுத்து நம்ம பேரில் போய் மாட்டிக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே ஒரு செயல் அங்கே நிகழுது. இந்த இடத்துல ஒரு செயல் நிகழுது, என்னதுன்னா பார்க்கறது நிகழுது. அதனுடைய குணம், அதனுடைய வேலையை அது செய்யுது. அப்போ இந்த இடத்துல எல்லாமே ஒன்றி போகுது. இங்கே பார்ப்பதும் ஒன்றி போகுது, அந்த இடத்துல நிற்கிற செயலும் ஒன்றி போகுது. இதுதான் சூனியம். அதே மாதிரி ஹையஸ்ட் ஃபிலாசபிக்கல், ரொம்ப பெரிய ஃபிலாசபர்ஸ்லாம் பேசின ஃபிலாசபிக்கலும் சொல்லிட்டு போகலாம். அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம். இங்கே எத்தனையோ பொருட்கள் உருவாயிருக்கு. அந்த எல்லாமே பொருட்கள் எதுலேருந்து உருவாயிருக்கு, சயின்டிஸ்டே கண்டுபிடிச்சிட்டான். நியூட்ரான் சொல்கிறான். நியூட்ரானுக்குள்ளே ஆக்சுவலாக வந்து நியூட்ரினோன்னு சொல்கிறான். நியூட்ரினோ எதுக்குள்ளே இருந்ததுன்னா அது ஆக்சுவலாக நியூட்ரானுக்குள்ளே இருந்தது. எலக்ட்ரான் புரோட்டானுக்குள்ளே உள்ளே போயிட்டான். அந்த நியூட்ரினோவை எதை பார்க்குறான் அப்படின்னா, கடைசியில் நியூட்ரினோன்றது ஒரு துகள் இல்லை, இது ஒரு அலை வடிவம். அதை நம்ம எப்போ வந்து நியூட்ரினோவாக பார்க்குறோமோ அப்போ அது அலை வடிவம் அடையாது, அந்த பொருள் இல்லை. எப்போ அலை வடிவமாக பார்க்குறோமோ அந்த இடத்துல நியூட்ரினோ வந்துடுது அப்படின்றான். அப்போ இந்த இடத்துல பொருளே கிடையாது, சூன்யத்தில் இருந்து தான் எல்லாமே வெளியே வந்திருக்கு. இந்த பேரண்டமாட்டம் அண்டமாகட்டும், இதை சயின்டிஸ்ட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்றைக்கி பிளாக் ஹோல் எல்லாத்தையும் உள்ளே இழுத்துருது அப்படின்றாங்க. கடைசியில் எல்லா பொருட்களுக்கும் அதுக்குள்ளே போனதுக்கப்புறமேட்டு இங்கே எல்லாமே சூன்யமாகிடுதுன்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபிலாசபியும் அதை எடுத்துக்கலாம். பட் ஆனால் ஜேகே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா விதமான விஷயத்துக்கு கூட நம்ம கனெக்ட் ஆகிருக்கோம். இந்த இடத்துல பார்ப்பது நிகழுது, அங்கே ஒரு செயல் நடக்குது, செயல் தான் இந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல விருப்பு வெறுப்பு ஆசை ஈசைகள் எதுவுமே கிடையாது. இப்போ கேட்கும்போது அவங்கவுங்க புரிந்து கொண்டது, அவங்கவுங்க கலெக்ட் பண்ண விஷயத்தை வச்சு நம்ம அர்த்தம் கொள்கிறோம். ஏதுமற்ற மனிதன் மிக மகிழ்ச்சியான மனிதன்னா, ஏதுமற்றங்கிற அந்த வேர்டுக்கு வந்து நம்ம எதை பார்க்குறோங்கிற அதில் இருக்க விஷயந்தான் உண்மை. ஏதுமற்ற மனிதன் அப்படின்னா நம்ம உடனே எதுவுமே இல்லாத மனிதன் நம்ம கற்பனை பண்ணிவிட்டு அது வேணாம்னு சொல்லிடுவோம். ஆனால் நமது சிந்தனையில், நமது மன உள்ளடக்கத்தில் ஏதுமே இல்லாத ஒரு மனிதன் தான் ஏதுமற்ற மனிதன். தொழில் டெக்னிக்கெல்லாம் இங்கே பிரச்சனையே கிடையாது. ஆனால் நான் இந்தியன் சொல்லும்போது நான் வந்து மனோநிலை மாறிடுது. நான் ஒரு ஜாதிக்காரன் சொல்லும்போது மனோநிலை மாறிடுது. அது நான் கையில் வச்சுருக்கேன். ஏன் நீ இதை வச்சுருக்கேங்கிறதா கொஸ்டின். உன்னை அறியாமல் வச்சுருக்கியா, இல்லை உன் மூதாதையர் கொடுத்ததா, ஏன் நீங்கள் கன்டினியூ பண்ணுற, அதுதான் அவர் சொல்கிறது கண்டிஷன். அப்போ நம்ம அதுக்கு என்ன ஏன்னு கேட்காம இன்றைய தேதி வரை இதை வச்சுருக்கோம். இதெல்லாம் இல்லாமல் போகும் பொழுது நமது மனோரீதியான இது உள்ளடக்கத்தில் எதுவுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. அதுதான் வந்து ஏதுமற்ற ஒரு மனநிலை. அதைத்தான் அவங்க வந்து எம்டினஸ் மைண்டுன்னு நம்ம சொல்கிறோம். அதாவது உங்களுக்கு நமக்கு இதுக்காக கம்யூனிகேஷனுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறோம். ஆனால் அது உண்மையான நிலையை நம்ம அந்த இதை அனுபவிச்சா தான் கண்டுபிடிக்க முடியும். ஏதுமற்ற மனநிலை நம்ம அனுபவிச்சா தான் கண்டுபிடிக்க முடியும். வார்த்தைகளால் வந்து ஒரு அளவுக்கு தான் போக முடியும். அதுக்கு மேலே வார்த்தைகள் நமக்கு உதவாது. அந்த வார்த்தையை நீங்கள் ரொம்ப இறுக்கி பிடிச்சிங்கன்னா அது தவறான பாதையை கொண்டு போயிடும். அப்போ ஏதுமற்ற மனநிலையை சொல்கிறது, மனோரீதியான சிந்தனையிலிருந்து என்று மனிதன் வெளியே வருகிறானோ அன்றைக்கி தான் அவன் முரண்பாடற்ற மனிதனாக வாழ முடியும். உங்களுக்கு எனக்கு முரண்பாடு வராது, வாட் எவர் இட் இஸ். ஆனால் முரண்பாடு எங்கே ஆரம்பிக்கிறதுனா, சிந்திக்கும் பொழுதே முரண்பாடு ஆரம்பித்து விடுகிறது. நீங்கள் சிந்தனை ஆரம்பிக்கும் போது நானும் சிந்தனை, 2 பேருக்கு முரண்பாடு வந்துடுது. அப்போ சிந்தனை என்ற விஷயம் வந்து மனோரீதியான சிந்தனை மனிதனை பிடித்த மிகப்பெரிய ஒரு நோய்ங்கிறத யாருமே கண்டுக்கிறதே கிடையாது. ஆனால் அதை வச்சுக்கிட்டு இப்படி பெரட்டி பார்க்கணுமே வழிய அது மனிதனை விட்டு போகாதான்னு யாருமே கேள்வி கேட்குறதில்ல. ஆனால் நம்ம வேணும்னு நினைக்கிறோம். காரணம் என்னென்னா, இன்னும் நம்ம அதுக்குள்ளே பக்கத்தில் போகலை. அது போயிட்ட மனோரீதியான சிந்தனை வெளியே வரணும்னு நீங்கள் நினச்சிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது பூரா டைரெக்டாக டிசால்வ் ஆகிரும். இங்கே ஆசை பயம் எதுக்குமே விளக்கமே கிடையாது, டோட்டலி டிசால்வ்டு. நீங்கள் விளக்கமே கிடையாது. நீங்கள் கேட்டிங்கன்னா ஆசைக்கு விளக்கமே என்னிடம் கிடையாது. ஆனால் நான் செய்கிறது நீங்கள் ஆசைன்னு சொல்லுவீங்க. ஆனால் நான் வந்து சாப்பிட்றது வந்து ஆசை நீங்கள் சொல்ல முடியாது. உயிர் வாழ்கிறதுக்கு சாப்பிட்றோம், நடக்கிறதுக்கு சாப்பிட்றோம், வண்டிக்கு முடியாத 2 வீலரில் போகிறோம், வசதி இருந்தால் காரில் போகிறோம், வசதி இருந்தால் ஹெலிகாப்டர்லேயே போங்க. ஆனால் அது ஆசை கிடையாது. அவருக்கு வசதி இருக்குது போகிறோம். ஆனால் அந்த தேவை அடுத்தவளை வந்து பாதிக்கும் பொழுது தான் அது ஆசையாக மாறுகிறது. அது வேறுபாடான சிந்தனை.
அப்போ மனிதகுலம் நல்லாக இருக்கணும்னு ஒரு மனிதன் நினைக்கும் பொழுது தான் இந்த சிந்தனையோட ஓட்டமே மாறிடும் அப்படியே. ஆமாம், நம்ம மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கும்போது இது புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கும்போது அங்கே உள்ள தவறுகள் பிறகு தெரிய ஆரம்பிச்சிடும். இல்லை நான் என்ன சொன்னேன்னா, ஜனகிதம் சார் இப்போ சொல்கிறப்போ சிந்தனையே ஏன்னு கேளுங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாருக்குமான சிந்தனை அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை இருக்குமான்ற மாதிரியும் கேட்குறாங்க. அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் கேட்குறாங்க. அப்போ இந்த இந்த சேரிட்டி பற்றி நீங்கள் சொல்கிறப்ப அது வந்து ஒரு குறிப்பிட்ட போர்ஷனுக்கு தான் செய்ய முடியுங்கிறப்ப அதுலேயும் ஒரு இது இல்லைன்னு சொல்கிறாங்க சார். அதாவது ஸ்லைட்லி அது கன்ஃபியூஸ்டு. ஆனால் மொத்தத்தில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்க என்னென்னா, அந்த மாதிரி அந்த நினைப்பே போதுமா எல்லாருக்கும் நல்லா இருக்கணுமேன்ட்டுன்னு. மறுபடியும் அந்த நினைப்பு தான் பிரச்சனையே. நம்ம வந்து அந்த அதாவது இந்த நினைப்புகளை அப்படிங்கிறது மறுபடியும் நம்ம அப்சர்வர்னு ஒருத்தர் க்ரியேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். வித்தவுட் அப்சர்வர் நம்ம அந்த நினைப்புக்குள்ளே அந்த நினைப்பை வந்து அப்சர்வர் இல்லாத அளவுக்கு ஆயிட்டோமானா நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அந்த செயலே முழுமையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இந்த அப்சர்வர் பற்றி ஒரு வினோதம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நீங்களும் அந்த எடுக்கிறீங்க. அப்சர்வருங்கிறது ஒரு ஃபில்டரா? நான் என்ன செய்தாலும் இது சரி தவறு, இது செய்யணும் செய்யக்கூடாது, இது கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு உங்கள் மனதில் இருந்து ஒரு எண்ணமோ ஒரு குரலோகோ எழுந்து கொண்டே இருக்கின்றது. அதுதான் அப்சர்வர். அப்போ அந்த அப்சர்வர் இல்லாமல் உங்களால் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. வந்து இந்த அப்சர்வர் இல்லாமல் பார்க்கணும் என்றால் நம்ம அப்சர்வர் வந்து தன்னை வேறுபடுத்திக்கிட்டு இருக்காரு, டிஃபரன்ஷியேட் பண்ணுறாரு. திங்கர் இஸ் a தாட் அப்படிங்கிற புரிதல் வேணும். அப்போ அந்த திங்கரை ஆமாம் டிவைட் தி தாட் இன்டு திங்கர் அண்ட் மீ. இல்லை சார், அதாவது அப்போ திங்கர் அண்ட் தாட்டை நம்ம பிரிக்காமல் அந்த திங்கரை நீங்கள் கவனிக்கும் பொழுது திங்கர் செயல்படுவதில்லை, திங்கர் இல்லாமல் போய்டுறாரு. தாட்ங்கிற பேச்சு அந்த இடத்துல இல்லை இல்லை, இந்த திங்கர் என்கிற ஒரு தாட்டு இல்லாமல் போயிடுது. நீங்கள் ஒரு சொல்கிறீங்களே ஒரு இதுவே ஒரு நினைவு வேணும் அப்படின்னா திங்கருக்கும் தாட்டுக்கும் உள்ள இடைவெளி இல்லாமல் இருக்கணும்னால் ரெண்டு பேரும் ஒன்று அப்படின்னு புரிய வைக்கணும் என்றால் நீங்கள் திங்கரை கவனிக்கணும். எப்படியான கவனம் வேணும் அப்படின்னா நாம் கவனிக்கிறது எந்த ஒரு ஃபில்டர் இல்லாமல் உள்ளது உள்ளபடியே கவனிக்க வேண்டும். அப்போ அந்த திங்கர் இல்லாமல் போயிடார். நம்ம ஆசையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்ப ஆசை வந்து வேணும் வேண்டாம் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு அப்சர்வர் வருவார், ஃபில்டர் வர்றார் உள்ளார. அப்போ நம்ம அதை கவனிக்கும் பொழுது அந்த உணர்ச்சியை கவனிக்கும் பொழுது அந்த அப்சர்வர் இல்லாமல் போயிடுறார். இதுதான் நம்மளுடைய புரிதலாக இருக்குது. எதிர்த்தாப்பில் ஒரு குழந்தை வருது அப்படின்னா நான் நிறுத்துறேன். இந்த இடத்துல நிறுத்தும் போது மனிதாபிமானத்தின் அடிப்படையில் நிறுத்துறேன்னா இல்லை என்னுடைய ஸ்கில்லு யூஸ் பண்ணும்போது எதிர்த்தாப்பில் ஒரு பொருள் வந்தால் நிறுத்தணுமா அப்படின்ற 2 கொஸ்டின் வரும். இப்போது நான் ஆக்சுவலாக வந்து ஃபங்க்ஷனலாக வந்து ரொம்ப பெரிய ஆளாக இருக்கணும். ஒரு விஷயத்தை செஞ்சால் ஆக்சுவலாக வந்து அது முறையாக கற்றுக்கணும். இப்போ இந்த இடத்துல நான் ஸ்கில்ஃபுல்லாக இருக்க வேண்டியது என்னுடைய கடமை. இப்போ இந்த இடத்துல ஸ்கில்ஃபுல்லாக ஆக்சுவலாக வந்து ஓட்டுற வரான்னு பார்த்தா ஸ்கில்ஃபுல் தான் முக்கியம். ஏன்னா என்னால் ஆக்சுவலாக வந்து யாருக்கும் எந்த விதமான ப்ராப்ளம் ஆகாது. என்னால் கான்ஷியஸாக இருக்கும்போது என்னுடைய ஸ்கில் டெவலப் ஆகுது. என்னால் ஒரு இடத்துல கான்ஷியஸாக ஒரு விஷயம் செய்யும்போது என்னுடைய வேலையினுடைய தரம் மட்டும் இல்லை, என்னுடைய ஒவ்வொரு விதமும் சிறப்பம்சமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல சைக்காலஜிக்கல் நாலேஜை புரிஞ்சுக்க தான் வேணுமே தவிர சைக்காலஜி நாலேஜ் இஸ் நத்திங், ஒன்றுமே கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டேன்னா சைக்காலஜிக்கல் நாலேஜ்னு ஒன்று இருக்கவே இருக்காது. ஃபங்க்ஷனல் நாலேஜ் மட்டும்தான் இருக்கும், ஃபங்க்ஷனல் தாட் ப்ராசஸ் தான் இருக்கும். ஒரு மொழி, நான் இவர்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு மொழி தேவை, ஒரு ஊடகம் தேவை, ஒரு இங்கிலீஷோ தமிழோ தேவை, அதுக்கு தேவை ஃபங்க்ஷனல் நாலேஜ் மட்டும்தான். அதுக்கு 100% சைக்காலஜிக்கல் நாலேஜ் தேவையில்லை. அவருக்கும் இருக்கும் எனக்கும் ஒரே மூளை தான். இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு ஆக்சுவலாக என்னுடைய மூளை டிஃப்ரெண்ட்டாக யோசிக்குது, உங்களோட மூளை டிஃப்ரெண்ட்டாக யோசிக்குது, கண்டிப்பாக. ஆனால் இந்த இடத்துல என்ன முக்கியம், அந்த வீடியோ முக்கியம். அந்த வீடியோவில் என்ன சொல்ல வராங்க, அதில் அந்த கருத்தில் நாங்கள் ஒன்றிணையணும். அவருடைய தாட் ப்ராசஸ் வேறு, என்னுடைய தாட் ப்ராசஸ் வேறுனா கான்ஃப்ளிக்ட் வரும். இந்த இடத்துல 2 பேரும் எப்போ ஒன்றிணைகிறோம் அப்படின்னா இதில் ஆக்சுவலாக வந்து ஜேகே சொன்னது சரியாக, நாங்கள் 2 பேருமே எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போ நாங்கள் 2 பேருமே இந்த இடத்துல ஒன்றா வரோம். ஒரு புக்கு ஒன்று படித்தேன். அந்த புக்கில் இருக்கிற விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கு இது கனெக்ட் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு தோன்றதுனால நான் ஷேர் பண்ணுறேன். அது புக் ஆஃப் மித்தாத்தில் வந்துட்டு ஒருத்தர் வந்து மித்தாத்தில் வந்துட்டு நான் மலை மேலே ஏறி அப்படி மலை மேலே ஏறி போகிறப்போ அங்கே வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு நிர்வாணமாக இருக்கும், பக்கத்தில் ஒரு வயசான பாட்டிமா வந்துட்டு இருப்பாங்க. அப்போ இந்த பயணி வந்துட்டு என்ன பண்ணுவார்னா
ஐயோ இவ்வளோ அழகான பொண்ணு நிர்வாணமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லுவார். உடனே அந்த பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னு அதுக்கு, அப்போ உன்னோட நிர்வாணத்தை அந்த நிர்வாணத்தை நீ உடைய அணிஞ்சிக்கோ, நீ அந்த நிர்வாணத்தை எடுத்துக்கோ, அந்த பொண்ணோட நிர்வாணத்தை நீ எடுத்துக்கோ, உன்னோட நிர்வாணத்தை அந்த பொண்ணுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே 3 இந்த அப்சர்வரில் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா சூரியன்றது ஒன்றுமே இல்லைன்ற ஒரு நிலை. அந்த பொண்ணு வந்து நிர்வாணமாக இருக்குது, இவர் பார்க்குறாரு இவ்வளோ அழகான பொண்ணு நிர்வாணமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கு. அப்போ அந்த பாட்டிமா என்ன சொல்கிறாங்க, அப்போ நீ வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துரு, அதே மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற நிர்வாணன்ற ட்ரெஸ் எடுத்து நீ அணிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி வரும்.